ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னோடய சிக்னேச்சர் டிஷ் கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். கருவாட்டு குழம்புன்னு சொன்னாலே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த குழம்புக்கு மாங்காய், வாழைக்காய், அப்புறம் முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டு. கத்திரிக்காய்க்குள்ளே போடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சொல்லவே வேண்டாம், எங்கள் தூத்துக்குடி கருவாடு செம்ம மனம், செம்ம டேஸ்ட்டு. ஒரு சிலருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மணக்குன்னு சொல்கிறது அவங்க வீசுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. இதுதான் தூத்துக்குடி கருவாடு. குழம்புல போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா மஞ்சள் தண்ணி அதில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா அதில் இருந்து சின்ன சின்ன எந்த பூச்சி இருந்தாலும் அது போயிடும். மேக்ஸிமம் இருக்காது, பட் க்ளீன் பண்ணுறது நல்லது தானே. ஃபைனலாக என்னோடய கருவாட்டு குழம்பு இப்படி தாங்க இருந்தது. செம்ம டேஸ்ட்டு, குழு குழுன்னு வேறு